வணக்கம். நான் உங்கள் பேசும் குல தெய்வம். குல தெய்வம் என்றால் யார்? அந்த குல தெய்வம் நம் குடும்பத்திற்கு என்ன செய்யும்? குல தெய்வத்தின் சிறப்பு என்ன? குல தெய்வத்தை வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும்? குல தெய்வம் இல்லாமல் நாம் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதால் நமக்கு என்ன பலன்கள்? இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகங்களை போக்குவதற்காகத்தான் பேசும் குல தெய்வமாக நான் உங்களிடம் பேசுகின்றேன். இப்ப இந்த குல தெய்வத்தை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் பேசும் குல தெய்வ சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்துவிட்டு காது கொடுத்து பொறுமையாக இந்த பதிவை கேளுங்கள். உங்களுக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த பதிவை நீங்கள் கட்டாயமாக உங்களை சார்ந்த உள்ளவர்களுக்கு ஷேர் செய்து கேளுங்கள். இப்ப நாம இந்த குல தெய்வத்தை பற்றி முதலாவதாக பார்க்கலாம். குல தெய்வம் என்பது தாவரங்களுக்கு வேர் எப்படி முக்கியமாக இருக்கின்றதோ அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தை வாடாமலும் கசங்காமலும் கருகாமலும் பார்த்து கொண்டிருக்கும் பரம்பரையின் அல்லது வம்சத்தின் வேறாக இருக்கும் குல தெய்வம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் குல தெய்வம் என்பது யார் என்று. இந்த குல தெய்வத்தை நாம் எந்த முறையிலாவது எந்த நேரத்திலாவது எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் கட்டாயமாக நாம் நினைத்த நேரத்திற்கு வணங்கலாம். ஆனால் இந்த குல தெய்வத்தை வணங்குவதற்கு என்று ஒரு முறை இருக்கின்றது. அது உங்களுடைய குடும்ப வழக்கப்படி இருக்கும். அதாவது நம்முடைய மறைந்த முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக குல தெய்வத்தை ஒரு வரைமுறை வைத்து வணங்கி வந்தார்கள். அதே மாதிரி தான் நாமும் அவர்களுடைய தலைமுறையாக இருக்கின்ற, அதாவது அவர்களுடைய வம்சாவளியாக இருக்கின்ற நாமும் நம்முடைய வருங்கால சந்ததியினரும் குல தெய்வத்தை ஒரு முறையாகத்தான் நாம் வணங்க வேண்டும். இந்த குல தெய்வம் என்பது நம்முடைய குலத்தை மட்டுமல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர். இப்ப நாம இந்த குல தெய்வத்தை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ஆண் தெய்வம், இன்னொன்று பெண் தெய்வம். அதாவது சில பேர் குடும்பத்திற்கு குல தெய்வம் என்பது ஆண் தெய்வமாக இருக்கக்கூடும். சில குடும்பங்களுக்கு இந்த குல தெய்வம் என்பது பெண் தெய்வமாக இருக்கக்கூடும். பெரும்பாலுமே இந்த குல தெய்வம் என்பது கிராமங்களில் இருக்கும் சிறு தெய்வமாகத்தான் காணப்படும். அதாவது பெரிய கோயிலாக இருக்காது, சிறிய கோயிலாக இருக்கும். அந்த கோயிலில் இருக்கின்ற பகவானாகவும் இருக்கலாம் அல்லது பகவதியாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கின்ற தெய்வம் சிறிய உருவமாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். சில பேர் குடும்பத்தில் தான் தெய்வம் என்பது பெரிய மூர்த்தியாக பார்க்கப்படும். ஆனால் சிறு தெய்வமாக இருப்பதினால் நீங்கள் குறைந்து எடை போடக்கூடாது. இந்த தெய்வம் சிறு தெய்வமாக இருக்கின்ற உங்களுடைய குல தெய்வம் என்பது அந்த தெய்வத்திற்கு உண்டான சக்தியையும் பெருமையையும் நினைத்து மகிழ்ந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வர வேண்டும். அதே மாதிரியே ஆண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். ஆனால் பெண்கள் என்பவர்கள், அதாவது பெண்கள் எப்பவுமே பிறந்த வீட்டில் இருக்கின்ற போது, அதாவது திருமணம் ஆவதற்கு முன்னால் பிறந்த வீட்டு குல தெய்வத்தை வணங்கி வருவார்கள். திருமணம் முடிந்த பிறகு, அதாவது திருமணம் நடந்து கணவன் வீட்டிற்கு வந்த பிறகு கணவனின் குல தெய்வத்தை மட்டுமே தொடர்ந்து வணங்குவார்கள். திருமணம் ஆன பிறகு உங்களுடைய குல தெய்வம் என்பது கணவர் வழிபடும் குல தெய்வத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களுடைய பிறந்த வீட்டு குல தெய்வத்தையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பிறந்த வீட்டு குல தெய்வம் என்பது உங்களுடைய அன்னையை விட 1000 மடங்கு அதிகம் சக்தி கொண்டவளாக இருக்கக்கூடியவள். அது ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், பெண் தெய்வமாகவும் இருக்கலாம். நீங்கள் கணவன் வீட்டிற்கு வந்த பிறகு
உங்களுடைய வாழ்க்கை கணவன் வீட்டில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எப்பவுமே நிரந்தரமாக அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷத்துடன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வதற்கு உங்களுக்கு முழு துணையாக வரக்கூடியவர்கள் என்பது உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம். ஆக திருமணமான பெண்கள் கண்டிப்பாக உங்கள் கணவன் வீட்டு குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும், உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும். உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு நாளில் பெரிய விசேஷங்கள் வருகின்ற பட்சத்தில் உங்களால் அந்த தெய்வ சன்னதிக்கு போக முடியவில்லை என்றால் உங்களால் முடிந்த காணிக்கையை உங்களுடைய கூட பிறந்தவர்களிடம் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். இப்படி செய்வதனாலும் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டு தெய்வம் என்பது, அதாவது உங்களுடைய பிறந்த வீட்டு குல தெய்வம் என்பது உங்களுடன் கட்டாயமாக பேசும். எந்த ஒரு குல தெய்வமும் தங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக தண்டிக்காது. அந்த குல தெய்வத்திற்கு ஒரு குழந்தையாகத்தான் இருப்போம். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் குல தெய்வம் என்பது நம்முடன் கட்டாயமாக பேசும். இப்போது நான் உங்களுக்கு குல தெய்வமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு இப்பவுமே தங்களுடைய குல தெய்வம் எது என்பது தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய குல தெய்வம் எது என்பதை உங்களுடைய முன்னோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும், அவர்களுக்கும் தெரியாத பட்சத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை நம்முடைய வீட்டில் எப்படி அழைக்க வேண்டும் என்பதையும், குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை வைத்து வழிபடலாமா என்கின்ற ஒரு கேள்விக்கும் நான் அடுத்த பதிவில் விரிவாக உங்களிடம் பேசுகின்றேன். அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.